கண்டுபிடிப்ப. இந்த புழுக்கையும் என் ஆட்டுக்கறியை தின்னுட்டு போடுற புழுக்கையும் ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிப்பேன் சாமி. சார் நாங்களும் சாப்பிடல நீங்களும் சாப்பிடல, அப்புறம் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? சமைக்கும் போது டேஸ்ட் பாக்குறதுக்காக 2 பிளேட் உள்ள விட்டுருக்கோம்ல. மாரிச்சாமி, பொதுமக்கள் புழங்குற இடத்துல கையில புழுக்கைய வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தேன்னா பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல ஒன்ன புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. என்ன உள்ள போடுங்க சாமி, ஆனா நீங்க வெளியே போறத பார்த்துட்டு தான் போவேன். போனா பொழப்பு நாரிடும், போகலைன்னா உடம்பு நாரிடும்டே. இப்ப என்ன சார் பண்ணலாம்? சாட்சிய கலைச்சிருங்கவே. எப்படி? ஆட்டாம்புழுக்கி அபேஸ் பண்ணி அதை ஆத்துல கரைச்சிருங்கவே. முடியுமா? அது என்ன ஆட்டு வரல கரைய மாட்டேன்னு அடம் பிடிக்க. புழுக்கதானல புறப்படுங்களே. அவன் போனதுக்கு பிறகும் நாத்தம் குடல புடுங்குதே ஏம்ல? என் சட்டி சார். ஆச்சி என்னம்மா என் செயினை காணும் ஆச்சி. செயினை காணமா? வெள்ளி செயின் தான் போட்டு போனா போகுது விடு. ஐயோ தாத்தா, அது வெள்ளி செயின் இல்ல, பிளாட்டினம். அதுல இருந்தது சாலிட்டட் டைமண்ட், விலை 4 லட்சம். அடியாத்தே, 4 ஏக்கர் தென்னந்தோப்பியா நடு கழுத்துல போட்டிருந்த. நேத்து நம்ம புள்ளி எங்கெல்லாம் போச்சு அங்க நம்ம பயல விட்டு தேட சொல்லல. அப்படியே ஒரு 8 ஸ்டேஷனுக்கு போய் நம்ம துரசிங்கிறதுக்கு தகவல் கொடுத்துரு. வீடு வாங்கம்மா. யாரு இந்த பிள்ளைய? எங்க ஐயாவோட பேத்தியா ஐயா பாக்க சொன்னாவே அதான் விட்டு போ வந்த. ஊர்ல இருந்து வந்திருக்காளே அவைகளா? அதேதான். துரசிங்கம், உன்னை பாக்க மேல தெருவுல இருந்து வந்திருக்காவ. புலி என்ன காலையில வீட்டு பக்கம்? ஓ, வீட்லயே வச்சு அடிச்சலாம் ஐடியாவா? ஐயோ, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏமா, அந்த பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே மடிக்க போட்டு நம்ம துரசிங்கத்துக்கு கட்டி வச்சா எப்படி இருக்கும்? செயின் எப்படி காணாம போச்சு தெரியல. கடைசியா எப்ப பார்த்த? நேத்து ராத்திரி சாப்பிட்டதுக்கு முன்னால பார்த்தேன். அதான், அது எப்படி ஞாபகம் இருக்கு? சொன்னா கொஞ்சம் சீப்பா இருக்கும், சொல்லட்டுமா? சீப்பாவா? எங்களுக்கெல்லாம் ஒரு ஹேபிட் இருக்கு, சாப்பிடறதுக்கு முன்னால தட்டு பல பலன்னு இருந்தா முகத்தை பாத்துப்போம். அப்படி பார்க்கும் போதே இருந்துச்சு. ராத்திரி தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா? என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, போலீஸ் கிட்ட கரெக்டா பதில் சொல்லணும். அதெல்லாம் இல்ல. ஓகே, நைட் தூங்கும் போது என்ன ட்ரெஸ் போட்டு படுத்த? நைட்டி தான். நைட்டி நீ ஷர்ட் மாதிரி கழட்டுறியா இல்ல பனியன் மாதிரி கழட்டுறியா? இதெல்லாம் என்ன கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில். இப்படிதான். ஓஹோ, அப்ப நீ கழட்டி போட்ட நைட்டியோட ஹூக்ல தான் மாட்டிருக்கோம். எங்க கழட்டி போட்டு அங்கதான் கிடக்கும், போய் எடுத்துக்க. நைட் எப்படி கட்டுவேன் எப்படி மாட்டேன் பல்கரா பேசிட்டு இருக்காரு. நீயும் வெக்கவே நான் பதில் சொல்லிட்டு இருக்க. ஹூக்ல மாட்டிருக்கான், ஹூக்ல ரொம்ப ஓவரா தான் சொல்லிடுறாரு. நாம ஜுவல்ல காணன்னு போனோம்ல, அதனால சொல்ல விட்டுருப்பாரு. அங்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது. உனக்கு என்ன 2 உண்மை தெரிஞ்சாகணும்? முதல்ல ஆட்ட களவாட்டானுவோம், அப்புறம் சாட்சியா இருந்த புழுக்கு களவாட்டானுவோம். ஆடு தொலைஞ்ச அன்னைக்கு உனக்கு ரியாக்ஷன் கிடையாது. புழுக்கைக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குற? ஒரு 1500 ரூபாய் எடுத்து இந்த ஆளு கையில கொடுத்து பைசல் பண்ண என்ன சொல்லுத? ஆடு பெருசாயி 4 குட்டி போடும், 4 குட்டி 40 குட்டியை போடும், 40 குட்டி 400 குட்டியை போடும். ஆடு குட்டி போடுதா ஜட்டி போடுதாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. முட்டிக்கு முட்டி பேத்துறேன் தெரியுமா? 10 லட்சம் நீங்க அவ்வளவு கொடுக்க வேண்டாம். அது ஒரு 5 லட்சத்தை எடுத்து மெர்கன்டைல் பேங்க்ல போட்டு இந்த பாஸ்புக் என் கையில கொடுத்தீங்கன்னா மாரிச்சாவி மாரிச்சாவி ஏற்கனவே தகப்பதகம் பார்த்தா பாத்துட்டேன் சாமி. 5 லட்சத்துக்கு வழி சொல்லுவாங்க. பிளான் பண்றேன். நான் சிறுசா பிளான் பண்றேன் பாருங்க. എന്താ കേരള പോലീസോ? പിന്നെ ഞാൻ ഒരു ആട് തുളഞ്ഞ കേസ് കൊടുത്തല്ലോ, അത് എന്തായി? கேஸ் க்ளோஸ் ஆயி ஆடு கிடைச்சு போச்சுல. திருவனந்தபுரம் ஏர்போர்ட் கிட்ட திரு முடிச்சிருக்கான். நீ வீட்டுக்கு போ, கருக்கல்ல கொண்டாந்து ஆட்ட நான் ஜாக்கவே போல. எப்படி சார், நீங்க ஒரு போலீஸுங்கிறத இப்பதான் நிரூபிச்சு. ஆனா நீ எப்பவோ நிரூபிச்சியல. எல மாரிச்சாமி, உன் ஆடு கிடைச்சு போச்சுல. கேரளா போலீஸ் எல்லாம் கொண்டாந்துருக்கு. நிறுத்து. ஏன் ஆடு கிடைச்சு போச்சு, இனிமே ஸ்டேஷன் பக்கமே வரமாட்டேன்னு எழுதியிருக்கோம். அதுல கை நாட்டை போட்டுட்டு ஆட்டை வாங்கிக்க. துணியை போட்டியா மூடி இருக்கீங்க? பண்ணி காய்ச்சல் வந்திருக்கு. ஓவரா கரைச்சல் பண்ண இவரு மோகன்லால் மம்முட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு. அவங்க யாரு? அது எல்லாம் சிபிஐல பெரிய ஆபீசர்ல. ஏ தனபாலு, ஆட்டை அங்கோட்டு விட்டு நீ அங்கோட்டு வா. நமக்கு என்ன விஷயம் சொல்லுங்க. என் செல்போன் காணாம போச்சு, அதான் கம்ப்ளைண்ட். செல்போன் காணாமா? ஆமா, என்ன உனக்கு அடிக்கடி ஏதோ ஒண்ணு காணாம போயிட்டே இருக்கு. கடைசி எங்க வச்ச?
ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால அம்மாக்கு குட் நைட் சொல்லிட்டு படுத்தேன். காலையில பார்த்தா காணோம். அது சரி. இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரி தூக்கி எறிகிற வியாதி ஏதோ இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ரூம்ல உன் கூட யார் படுக்கிறது? இதோ இவதான். என்ன சதுக்கு படுற மாதிரி பாக்குறீங்க? I have my latest cute phone. சாதாரணமா போன் எங்க வைப்ப? சைட் டேபிள்ல தான் வைப்பேன். பெட்டுக்கும் ஜன்னலுக்கும் எவ்வளவு தூரம்? தெரியல. ஜன்னல் மூடி இருந்துச்சா திறந்து இருந்துச்சா? ஏசி ரூம் திறந்தா இருக்கும். ஏன் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏசி போடாம திறந்தே இருந்துக்கலாமே. கூட இருந்தவங்க போன் எடுக்கல, நைட்டு ஜன்னல் மூடி இருந்திருக்கு, குட் நைட் சொல்லிட்டு படுத்திருக்க, காலையில இருந்துச்சா போனை காணும். அப்ப நிச்சயமா நீதான் போன் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்ப. என்னது? ஐ மீன் தவறுதலா நீயே தெரியாம எங்கேயாவது போன் எடுத்து வச்சுட்டு மறந்துருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஏமா சைலண்ட் மோட்ல கூட இருக்கலாம், நல்லா தேடி பாரு. உங்க போன் நம்பரை கொடுத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு போன் பண்ணி தெரிஞ்சுக்குவேன். அது 100 அடிச்சு கேளு, ஸ்டேஷன் கனெக்ஷன் கொடுப்பா. மிஸ் டைகர், எஸ்ஐ நம்பர் கேட்டீங்களே, வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். புலிகிட்ட பேசல எலியா வாழ உள்ள விடுது, வேணுமா? ஆமா வேணும். 100 அடிங்க. அவரும் அதேதான் சொன்னாரு. அந்த 100 வேற, இந்த 100 வேற, விளங்கலையோ? 100 ரொம்ப அதிகம். இந்தாங்க 50. 98422 பாதிதான். 51585. எச்சுக்குச்சிவி என் நம்பர் உங்களுக்கு வேணுமா? ஏட்டி தேங்க்யூ. குளிக்கும் போது என் கமல காங்கலையா? எரிமலை எப்படி பொறுக்கும்? கம்மல காங்கலையா? நைட்டி நீ ஷர்ட் மாதிரி கழட்டுவியா இல்ல பனியன் மாதிரி கழட்டுவியா? நீ குளிக்கும் போது உன்னோட நைட்டிய பனியன் மாதிரி மேல கழட்டுவியா இல்ல ஷர்ட் மாதிரி சைட்ல கழட்டுவியா? பேசுற பேச்சாவே இது? அன்னைக்கு ஐயாவும் இதேதான் கேட்டாரு. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் ஓரம் கட்டுது? யாராவது அவங்க செல்போன் எடுத்து அவங்களே ஒளிச்சு வைப்பாங்களா? லூஸ் மாதிரி பேசுறாரு அந்த ஆளு. ஏய், அவர் டைட்டா தான் இருக்காரு, நான் தான் லூஸ் ஆயிட்டேன். என்ன சொல்ற? பழனிக்கிட்ட போன கொடுத்து மறைச்சு வைக்க சொல்லி நான் தான் சொன்னேன். சிங்கம் புலி வாழை பிடிச்ச கதை இருக்குல்ல, அது வாழை பிடிக்கல. அப்போ காலை பிடிச்சாரா? அதுக்கும் மேல கட்டி பிடிச்சிட்டாரு. எனக்கு அன்னைக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அக்கா கவுந்துட்டியே. ஐயா வணக்கம். நீங்க இங்க பக்கத்துல தான் இருக்கேன். பெரிய வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டு போலான்னு. அக்கம் பக்கத்துல இவ்வளவு நல்லவங்க இருக்கீங்க. ஐயா சொந்த ஊர் எது? சென்னை தான். ஆனா அமெரிக்கால செட்டில் ஆயிட்டேன். பசங்களுக்கு சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. அதனாலதான் நான் மட்டும் இங்க இருந்து கட்டிட்டு இருக்கேன். 2 கிரவுண்ட் இருக்கும். ஒரு 50 லட்சம் கொடுத்து வாங்கிருப்பீங்களா கிரவுண்டுக்கு? ஆர் யூ ஜோக்கிங்? 5 கிரவுண்டுங்க, ஒரு கிரவுண்டு 1.5 கோடி, மொத்தம் 7.5 கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம் ஐயா. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனையா? யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பணம் வேணும், நான் தான் கேட்பேன். என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஒரு 50 லட்சம் ரூபாய் நாளைக்கு எனக்கு அனுப்பி வை. உன்னை யாரும் வந்து எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க. போலீஸ கூப்பிடுவேன். நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கூப்பிடுவேன், இன்கம் டாக்ஸ் போன் பண்ணுவேன். நீ 7.5 கோடி ரூபாய் கொடுத்து இந்த இடத்த வாங்கினேன்னு புலம்பு, அது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. 2 கோடி தான் வேல்யூவேஷன் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இதோ இந்த பத்திரம் இருக்கு. இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? 5.5 கோடி முத்திரத்தால மோசடி, அமெரிக்கா வயதுக்கு கைதுன்னு நியூஸ்ல ஆப்படிப்பான். 20% ஃபைன் கட்டினதும் இல்லாம பொத்துக்கிட்டு ஜெயில போய் உட்காரணும். மீறி நான் ஃபைனை கட்டுறேன், ஜெயில படுக்கிறேன், பணத்தை தர முடியாது போலாம் சொன்ன. தேவையில்லாம 2 போனோம் இங்க படுத்து கிடக்கும். உள்ள இருந்து ஒரு பொண்ணு அரைக்குறை ட்ரெஸ் போட்டு நீ தான் கெடுத்தேன்னு வெளியில ஓடி வருவேன். தேவையாதெல்லாம் இந்த வயசுல. டேய், நாளைக்கு காசு அனுப்பிட்டு பொழைக்கிற வழியா பாருடா. உள்ள இருந்து ஒரு பொண்ணு அரைக்குறை ட்ரெஸ் போட்டு நீ தான் கெடுத்தேன்னு வெளியில ஓடி வருவேன். My God. அதுக்கு பிறகு இப்பதான் வாரம். இதே மாதிரி நம்ம ஊர்லயே ஒரு தேட்டர் கட்ட சொல்லலாம். கட்டலாம். சரி, நீங்க அந்த பக்கமா இருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வரேன். ஏய், 1 ரூபாய் காயின் கூட வெயிட் பார்க்கலாம். அக்கா செருப்பு கட்டிட்டு பாருக்கா, அப்பதான் கரெக்டா தெரியும். இல்ல, யூ ஆர் ரைட். ட்ரெஸ் ஃபுல்லா கழட்டிட்டா இன்னும் கரெக்டா தெரியும். என்ன பேசுற? யாரை பார்த்து என்ன பேசுற? ஒவ்வொரு மணி பார்த்து பேசுற பேசாத. என்ன பேசுற? பொம்பளை புள்ள ஆம்பளை மலையா கைய வைக்க கிண்டல் பண்ணா ரசி, பிடிக்கலன்னா போயிட்டே.
போயும் கிழ பைய கூட படம் பார்க்க வந்துட்டு பெருசா குதிக்கா போயிருப்பேன் என் பேச்சிலே